சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைத்ததற்காக நிர்வாகம் எடுத்த அடக்குமுறை நடவடிக்கைகளை எதிர்த்து 38 நாட்கள் வேலை நிறுத்தம் நடந்தது. சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால், சட்டவிரோதமாக அது மறுக்கப்பட்டு வந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் சென்று அது விடுவித்த கெடுவினுடைய கடைசி நாளன்று அந்த பதிவும் வந்துவிட்டது. இப்போது சாம்சங்கில் பதிவு செய்யப்பட்ட சங்கம் CITU சங்கம், சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம். அந்த சங்கத்தை தொடர்ந்து முடமாக்குவதற்கு, அதை பலவீனப்படுத்துவதற்கு, அது இருக்கிற தொழிலாளிகளை வெளியேற்றி அவர்கள் விரும்புகிற கமிட்டியினுடைய உறுப்பினர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு, ஆகவே எங்களுடைய கமிட்டி தான் பெரும்பான்மை என்று அரசை நம்ப வைப்பதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இடமாற்றங்கள் செய்வது, இந்த கமிட்டியிலே கையெழுத்து போட்டால் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் தருகிறேன் என்று அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணுவது, அதுக்கப்புறம் கிஃப்ட் தருகிறேன், உங்களுக்கு ப்ரமோஷன் தருகிறேன், மற்ற தருகிறேன், பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து தொழிலாளிகளை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்கள் உறுதியாக நாங்கள் CITU சங்கம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடைசியாக இப்போது 50 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு சோகாஸ் நோவை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கொடுத்திருக்கிறார்கள். 3 தொழிலாளிகளை இப்போது இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களிலே சஸ்பென்ஷன் செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் வேலை நீக்கம் உட்பட செய்வோம் என்றெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எந்த வகையிலும் ஏற்க முடியாத ஒரு அடக்குமுறை, தொழிலாளிகளுக்கு எதிரான வன்மம், இறுதியிலே அவர்கள் சங்கம் அமைத்து பதிவு செய்து விட்டார்களே என்கிற கோபம், இதை அவர்கள் செயல்படுத்த பார்க்கிறார்கள். உச்சகட்டமாக இன்று அந்த தொழிலாளிகள் உயர் அதிகாரியை சந்தித்து பேச எங்களை அனுமதியுங்கள் என்று கேட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் பார்த்துவிட்டு வேலைக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். முடியாது என்று நிர்வாகம் முரட்டுத்தனமாக பதிலளித்தார்கள். நாங்கள் உயர் அதிகாரியை சந்திக்காமல் போக மாட்டோம் என்று அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இது வேலை நிறுத்தம் அல்ல, வேலை நிறுத்தம் எங்கள் முடிவும் அல்ல. ஆகவே உயர் அதிகாரியை அழைத்து வாருங்கள், நாங்கள் பேசுகிறோம், அவர் என்ன முடிவு சொல்லுகிறாரோ அது தொடர்பாக முடிவெடுக்கலாம் என்று தொழிலாளிகள் அமர்ந்திருக்கிறார்கள். உடனே அவர்கள் நிர்வாகம் கழிவறைகளை அடைத்து வைத்து விட்டார்கள். நீங்கள் கழிவறை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். உள்ளே அத்தனை தொழிலாளி இருக்கிறார்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என்று மூடி வைத்தார்கள். பிறகு நாங்கள் அது குறித்து புகார் செய்தோம். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனே தலையிட்டு, நீ லைசன்ஸ் எடுத்திருக்கிற, நீ கழிவறையை மூடவோ உணவகத்தை மூடவோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தொழிலாளிகள் உள்ளே இருந்தால் இவைகளை எல்லாம் நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும், உணவு உட்பட வழங்க வேண்டும் என்று அவர்கள் கடுமையாக எச்சரித்த பிறகு இப்போது கழிவறை திறக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த நிர்வாகத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் இப்போதும் அரசு இந்த நிர்வாகத்தினுடைய மிக மோசமான நடவடிக்கையை வன்மையாக கண்டித்து எதிர் நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். இப்போது அரசு அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசு அதிகாரிகள் சொல்லுவதையும் மீறுகிற அந்த நிறுவனத்தை அரசு நடவடிக்கை எடுத்து இந்த சங்கத்தை அங்கே செயல்படுகிற அந்த உரிமையை நிலைநாட்டி தர வேண்டும் என்பது அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கிற விண்ணப்பம். இப்போது அங்கே வேலை நிறுத்தம் என்பது வேலை நடக்கவில்லை. ஆனால் வேலை நிறுத்தம் எங்கள் முடிவு அல்ல, அதிகாரிகளை பேசுவதற்கு அனுமதியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3:30 மணிக்கு இன்றைக்கு சென்னையில் அடிஷ்னல் லேபர் கமிஷனர் முன்னால் சமரச பேச்சுவார்த்தை இருக்கிறது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும். மிகப்பெரிய மனித உரிமை மீறல். அதற்காகவே அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை நாங்கள் ஓரலாக சொல்லியிருக்கிறோம். அதுக்கான இதையும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் உடனடியாக அரசு தலையிட்டு அதை திறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், திறக்க வைத்து விட்டார்கள். இப்போது திறந்திருக்கிறது. இதே போன்ற சம்பவங்கள் இங்கே பல தொழிற்சாலைகளிலே கழிவறையை மூடுவது, உணவு இல்லை என்று சொல்லுவது என்ற நடவடிக்கை யமகாவிலே எடுத்தார்கள், வேறு பல கம்பெனிகளை எடுத்தார்கள். அப்போதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அதே மாதிரி தொழிலாளர் துறை தலையிட்டு உணவை வழங்க மறுப்பதோ அல்லது கழிவறை மறுப்பதோ மனித உரிமை மீறல் என்று தலையிட்டு அதெல்லாம் அப்போதே தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவங்கள்லாம் இருந்தும் கூட இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஹெச்ஆர்கள், அவர்களாம் இந்தியர்கள் தான், இந்திய சட்டம் தெரியும், இந்தியாவினுடைய மனித உரிமை நிலைமை தெரியும், இருந்தாலும் அவர்கள் தான் இதை செய்கிறார். ஆகவே தான் தென்கொரிய அதிகாரி, அவர் தானே உயர் அதிகாரி, அவரை வர சொல்லுங்கள், இதுவெல்லாம் உங்களுக்கு தெரிந்து நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று தொழிலாளிகள் அமர்ந்திருக்கிறார். ஆமாம், அதில் இதே மாதிரி வேலை நீக்கம் செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தம் 93 பேர், 93 பேரையுமே வேலை நீக்கம் செய்து விடுவோம், நிரந்தர தொழிலாளிகளை
என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழிலாளி கூட அதுக்கப்புறம் நிரந்தர தொழிலாளி கம்பெனிக்குள்ளே இருக்க மாட்டான். நிரந்தர தொழிலாளி முழுவதையும் அனுப்பிடுவோம், நிரந்தரமற்றவர்களை முழுமையாக வைத்துக்கொண்டு வேலையை வாங்குவோம் என்று சொல்வதற்கெல்லாம் இந்திய சட்டத்தில் இடமில்லை. ஆனால் அந்த அக்கிரமத்தை அந்த நிறுவனம் செய்ய நடவடிக்கை எடுக்கிறது. அது குறித்தும் நாங்கள் புகார் செய்திருக்கிறோம். காலையிலே கூட தொழிலாளர் அமைச்சரோடு நானும் பேசினேன், தோழர் முத்துக்குமார் அவர்களும் பேசியிருக்கிறார். அவரும் ஆமாம் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று கேட்டிருக்கிறார். நடவடிக்கையை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது அனைத்துமே மிக மோசமான தவறான மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை தொழிலாளிக்கு வழங்க மறுக்கிற போக்கு. ஆகவே இது உடனடியாக நிற்க வேண்டும், அரசு நிறுத்த வேண்டும்.